பிரம்மபுத்திரர்களே ரொம்ப சிறப்பு மிக்கவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் தான் நாரத முனிவர்னு சொல்லலாம். பொதுவாக நாரத முனிவரோட வேலை என்னன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா 7-14 லோகத்தை சுற்றி வரக்கூடியவர். அவர் எல்லா இடத்துலையும் கழகத்தை மூட்டுவார். அந்த கழகம் நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாரத முனிவர் உண்மையிலே 7-14 லோகத்தை சுற்றி வரக்கூடிய ஒரு முனிவர் தான். முக்காலமும் உணர்ந்த இந்த நாரத முனிவர் ஏதாவது ஒரு இடத்துல அதர்மம் நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அவர் உணர்ந்தார் அப்படின்னா அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு கழகத்தை உருவாக்குவார். அந்த கழக முடிவு அந்த தர்மத்தை நிலைநிறுத்துறதுக்கு உதவி பண்ணுற மாதிரியான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் நாரத முனிவர் ஒரு கழகத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலிமா நல்ல விஷயங்களுக்கான வழி வகுத்து கொடுத்தாலும் அவர் பக்திலையும் சரி, ஞானத்துலேயும் சரி, கல்விலையும் சரி, எல்லாத்துலேயும் ரொம்ப சிறந்தவராக இருந்தார். அதனால தான் 7-14 லோகத்தில் யார் ஆட்சி பண்ணாலும் நாரத முனிவர் மட்டும் தடை பண்ணவே மாட்டாங்க. நாரத முனிவர் யார் ஆட்சி பண்ணாரோ எல்லாருக்குமே நண்பராகவே இருந்திருந்தார். எவ்வளோ சிறப்புகள் கொண்ட நாரத முனிவர் அவரோட புத்தி சாதுரியத்தால் அவர் நிறைய அசுரர்களையோ அரக்கர்களையோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலிமா தேவர்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. அப்படி ஒரு சமயம் நாரத முனிவர் ஒரு அசுரனோட நோக்கத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டு அந்த நோக்கம் நிறைவேறுச்சு அப்படின்னா மிகப்பெரிய பேரழிவு உண்டாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த அசுரனுக்கு ஒரு சின்ன குழப்பத்தை உண்டாக்குற மாதிரி ஒரு கழகம் ஏற்படுத்தினார். அதனால் நிறைய விஷயங்கள் மாறுபட்டுச்சு. அப்படி என்ன அவர் கழகத்தை ஏற்படுத்தினார், அந்த அசுரன் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முன்னொரு சமயம் சப்தரிஷிகள் 7 பேரும் திருமாலை தரிசிக்கிறதுக்காக அவங்க வைகுண்டம் வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் திருமாலோட துவார பாலகர்களாக இருந்த ஜெயன், விஜயன் அப்படிங்கிற இருவரும் சப்த ரிஷிகளை அவங்க வழிமறித்து ரொம்ப அலட்சியமாக திருமாலை இப்போ பார்க்க முடியாது, நீங்கள் காத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ சப்த ரிஷிகளுக்கு பயங்கரமாக கோபம் வருது. எங்களை தடை செய்கிற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்கா? நாங்கள் திருமாலை பார்க்க போகிறோம், திருமாலோட தீவிர பக்தர்கள் நாங்கள் திருமால்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போகிறோம், எங்களை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்பயும் அவங்க மறுத்திருந்தாங்க. உடனே கோபம் கொண்ட சப்த ரிஷிகள் என்ன பண்ணாங்கன்னா துவாரபாலர்களாக இருக்கக்கூடிய அந்த ஜெயன், விஜயன் இருவரையும் பார்த்து அவங்க சாபம் கொடுத்தாங்க. அப்போ திருமால் ஏதோ ஒரு பிரச்சனை வெளியே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் என்னன்னு சொல்லி பார்க்குறாரு. பார்த்தா சப்த ரிஷிகள் துவாரபாலர்களுக்கு சாபம் கொடுத்துருந்தாங்க. இதை பார்த்த அந்த ஜெயன், விஜயன் அப்படிங்கிற துவாரபாலர்கள் அவங்க கண்ணீர் திருமாலோட பாதங்களில் பணிஞ்சு நாங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோன்றது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, எங்களை நீங்கள் தான் மன்னிக்கணும், எங்களோட சாபத்தை நீங்கள் தான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ திருமால் சொல்கிறாரு, உங்களுக்கு சாபத்தை என்னால் நிவர்த்தி பண்ண முடியாது, நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். ஆனால் அதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். என்ன அப்படின்னா 3 பிறவிகள் நீங்கள் அசுரனாக பிறந்து நீங்கள் துளி நேரம் கூட என்னை மனசில் நினைக்காம என்னை அழிக்கிறதே உங்களோட குறிக்கோளாக கொண்டு நீங்கள் எனக்கு விரோதியாக இருப்பீங்க. நான் அவதாரம் எடுத்து உங்களை வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே துவாரபாலர்கள் அவங்க யோசிக்கிறாங்க. எம்பெருமானே பரந்தாமா, வைகுண்டத்தில் துவாரபாலர்களாக இருக்கக்கூடிய உன்னோட சிறந்த பக்தர்களை நாங்கள் உங்களுக்கு விரோதியாகிறதா, இதை தவிர்த்து வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போது மகாவிஷ்ணு சொல்கிறாங்க, இன்னொரு வழியும் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் 100 பிறவிகள் மனிதராக பிறப்பீங்க, ஆனால் என்னோட தீவிர பக்தராக இருப்பீங்க, எந்த உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ துவாரபாலகர் சொல்கிறாங்க, 100 பிறவி உங்களை விட்டு தள்ளி இருந்து உங்களுக்கு பக்தராக இருக்கிறத விட 3 பிறவி அசுரனாக பிறந்து உங்களை எதிர்த்து கடைசியில் உங்கள் கையாலே மோட்சம் அடைஞ்சு உங்கள் பாதங்கள் பணிகிற வரங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மகாவிஷ்ணு அந்த வரத்தை கொடுக்கவும் செய்கிறாரு. இப்படி சப்தரிஷிகள் கொடுத்த சாபத்தினால அந்த ஜெயன், விஜயன் அப்படிங்கிற துவாரபாலர்கள் மகாவிஷ்ணுவோட அருளால் அவங்க முதலாக இரண்யாட்சன், இரண்யகசிபு அப்படிங்கிற அசுரர்களை பிறந்தாங்க. அந்த சமயம் மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை வதம் பண்ணார். நரசிம்மாவதாரம் எடுத்து இரண்யகசிபு வதம் பண்ணார். அதுக்கு அடுத்த பிறவியில் அவர் ராவணனாகவும் கும்பகர்ணனாகவும் பிறந்தாங்க. மகாவிஷ்ணு ராமாவதாரம் எடுத்து அவங்களை வதம் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த பிறவியில் அவங்க சிசுபாலனாகவும் தந்தவக்ரனாகவும் பிறந்தாங்க. ஸ்ரீ கிருஷ்ண பகவானா அவதாரம் எடுத்து அவங்க வதம் பண்ணவும் செஞ்சாங்க. இப்படி இந்த 3 பிறவிகள் எடுத்த இந்த துவாரபாலர்கள் அவங்களோட 2வது பிறவியில் அவங்க ராவணனாக பிறந்தப்போ அவங்க தீவிரமான சிவபக்தராக இருந்தாங்க. சிவபெருமானை நோக்கி அவங்க கடுமையான தவம் பண்ணி அவங்க ஏராளமான வரம் வாங்கியிருந்தாங்க. சிறந்த சிவபக்தனாக இருந்து அவங்க சிறந்த பண்புடையவராகவும் இருந்தாங்க. இப்படி ராவணனுக்கு தம்பியாக பிறந்தவர் கும்பகர்ணன். கும்பகர்ணன் தான் அண்ணனை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான் அண்ணனை போலவே நானும் சிறப்பான வரங்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். அதனால் அவர் பிரம்மதேவனை நோக்கி கடுமையான தவம் பண்ணோம் அப்படின்னா பிரம்மதேவன்கிட்ட சிறப்பான வரங்கள் வாங்கலாம், அந்த வரத்தின் பலனா தன்னோட அண்ணனான ராவணனுக்கு நிகராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சாரு. அந்த சமயத்தில்
நாரத முனிவர் அந்த ஊருக்கு வரவும் செய்கிறாரு. அப்போ நாரத முனிவர் கும்பகர்ணனை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கும்பகர்ணன் நாரத முனிவரை அவர் உளமாற வரவேற்கவும் செய்கிறாரு. அப்போ கும்பகர்ணன் வந்து நாரத முனிவரை பார்த்து சொல்கிறாங்க, நான் என் அண்ணனான ராவணன் போலவே நான் பிரம்மதேவன் நோக்கி கடுமையான தவங்கள் பண்ணி நான் ஒரு சிறப்பான வரம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நாரத முனிவர் அவர் முற்காலத்தை உணர்ந்தவர் இல்லையா, அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவர் உணர்ந்துட்டார். அப்போ நாரத முனிவர் யோசிக்கிறாரு, கும்பகர்ணனை வந்து தவம் செய்யாமல் நம்ம தடுக்க முடியாது, ஆனால் ஒரு சின்ன ஒரு கலகத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ நாரத முனிவர் கும்பகர்ணனை பார்த்து கேட்குறாங்க, நீ என்ன வரம் வாங்க போகிற பிரம்மதேவன்கிட்ட இருந்து, அவ்வளோ சிறப்பான வரம் என்ன கேட்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னைக்கும் அழிவில்லாமல் நிலைத்து நிற்கும்படியான ஒரு வரத்தை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு கும்பகர்ணன் சொல்கிறாரு. அப்போ நாரத முனிவர் ரொம்ப அலட்சியமாக சொல்கிறாரு, ஓ நித்தியத்துவம் அப்படிங்கிற வரத்தை கேட்க போறியா அப்படிங்கிறாரு. அப்போ கும்பகர்ணன் சொல்கிறாங்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாங்க, இல்லை நீ சொன்ன இல்லையா நிலைத்து நிற்கிற மாதிரி ஒரு வரத்தை கேட்கணும்னு அதுக்கு நித்தியத்துவம் அப்படின்னு தேவ பாஷையில் சொல்லுவாங்க, அதுதான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாரு, கும்பகர்ணனே நீ ரொம்ப சிறப்பு வாய்ந்தவன், உங்கள் அண்ணனோ ராவணன் அவர் மிகப்பெரிய சிவபக்தனாகவும் இருக்கார், இவ்வளோ சிறப்பு வாய்ந்த பிரம்மனோட வம்சத்தில் வந்த நீங்கள் வந்து தேவ பாஷையில் வரம் கேட்டால் தானேப்பா உங்களுக்கும் பெருமை அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விடுறாரு. அப்போ கும்பகர்ணன் வந்து சொல்கிறாங்க, சரி நீங்கள் சொல்லுங்கள் அந்த வார்த்தை என்னன்னு, நான் அந்த தேவ பாஷையில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையவே நான் வரமாக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் வந்து ஒரு சின்ன புன்சிரிப்போடு அவர் சொல்கிறாரு, அது என்ன வார்த்தை அப்படின்னா நித்தியத்துவம் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பகர்ணன் வந்து நித்தியத்துவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நீ நித்தியத்துவம் அப்படின்னு வரம் கேட்கணுமே தவிர நித்திரத்துவம் அப்படின்னு வரம் கேட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே கும்பகர்ணன் சொல்கிறாங்க, அவ்வளோதானே நித்தியத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தானே, நான் அதே வரமாக கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நாரத முனிவர் சொல்கிறாங்க, கும்பகர்ணா ரொம்ப ஜாக்கிரதையாக இரு, நித்தியத்துவம் அப்படிங்கிற வரம் தான் கேட்க தவிர நித்திரத்துவம் அப்படிங்கிற வரத்தை நீ கேட்டவே கூடாது அப்படின்னு அவர் திரும்ப அழுத்தி சொல்கிறாரு. கும்பகர்ணனும் அலட்சியமாக சரி சரிங்கிறாரு. அதுக்கப்புறம் கும்பகர்ணன் வந்து பிரம்மதேவன் நோக்கி அவர் கடுமையான தவங்கள் இருக்காரு. கும்பகர்ணனோட தவத்தை பார்த்து பிரம்மதேவன் காட்சி கொடுக்குறாரு. அப்போ பிரம்மதேவன் வந்து கும்பகர்ணனை பார்த்து, கும்பகர்ணா உனக்கு என்ன வரங்கள் வேண்டும் கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கும்பகர்ணனுக்கு நாரத முனிவர் சொன்ன அந்த விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது. சரி நம்ம தேவ மொழியில் நம்ம வரத்தை கேட்போம்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அவர் என்ன வார்த்தை நாரத முனிவர் சொன்னார் அப்படிங்கிறத மறந்து அவர் குழம்பி போய் எனக்கு நித்திரத்துவம் வரமாக கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மதேவனோ அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைவும் செய்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது நித்திரத்துவம் அப்படிங்கிறது எந்நேரமோ தூங்கிட்டே இருக்கிற வரம் அப்படின்னு சொல்லிட்டு. கும்பகர்ணன் வரத்தை வாங்கினதுக்கப்புறம் அவர் ரொம்ப மனசு வருத்தமடைகிறாரு. நாரத முனிவர் ஏற்படுத்தின கழகத்தினால நமக்கு இப்படி ஒரு வரம் கிடச்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படுறாரு. பிற்காலத்தில் பிரம்மதேவனோட அருளால் கும்பகர்ணனுக்கு வந்து அந்த வரமே 6 மாத காலம் உறக்கமாகவும் 6 மாத காலம் விழிப்பு நிலையாகவும் அவர் மாற்றி அமைக்கப்பட்டார். இப்படி முக்காலத்தையும் உணர்ந்த நாரத முனிவர் வந்து அவரோட புத்தி சாதுரியத்தால் வரப்போகிற மிகப்பெரிய அழிவை தடுக்கிறதுக்காக அவர் ஒரு சின்ன கழகத்தின் மூலயமா அந்த அழிவுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்படி அவர் வழிவகுத்து செஞ்சார். அப்படி தான் இந்த கும்பகர்ணன் விஷயத்திலும் நாரத முனிவர் ஒரு சின்ன கழகத்தின் மூலயமா கும்பகர்ணன் கேட்க இருந்த வரத்தையே வந்து மாற்றி கேட்கும்படி அவர் செய்யவும் செஞ்சார். ஏன் அப்படின்னா கும்பகர்ணன் வந்து அவர் விரும்பின வரத்தை கேட்டிருந்தாங்கன்னா கும்பகர்ணனையும் ராவணையும் வதம் பண்ணுறதுக்கு ராமர் வந்து மிகப்பெரிய கடினங்களை வந்து அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்திருக்கும். அதனாலேயே நாரத முனிவர் ஒரு எழுத்தை மாற்றி போட்டு அந்த வரத்தையே வந்து அவர் தலைகீழாக மாற்றவும் செஞ்சார். நாரத முனிவர் அவரோட புத்தி சாத்தியத்தால் ஒரு எழுத்தை மாற்றி அமைச்சு ஒரு அசுரனோட வரத்தையே அவர் மாற்றி அமைச்சிட்டாரு அப்படிங்கிற கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இன்னும் நம்ம ஏல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்.